ஹாய் ஆல். ஃப்ரைடே ஈவினிங் அழகர் மெஸ்க்கு டின்னருக்காக போனோம். இதோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வின்டேஜ் ஸ்டைலில் இருந்துச்சு. இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் ஒன்று. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நானும் ஹஸ்பண்டும் போனோம். ஸோ ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. அவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்பாக வந்து எங்களை இன்வைட் பண்ணினாங்க. இதில் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி டைனிங் இருக்குது. நாங்கள் வந்து ஏசி சூஸ் பண்ணியிருந்தோம். வின்டேஜ் ஸ்டைலில் தான் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அஜினோமோட்டோ, ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கு 7 வெரைட்டி ஆஃப் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு கிரேவி, மிளகு குழம்பு, தண்ணி சால்னா, கெட்டி சால்னா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டா மட்டும் நான் சாப்பிட்டேன். எனக்கு கொத்து பரோட்டா பிடிக்கும். ரொம்பவே நல்லா சட்டிலாக இருந்துச்சு. மசாலா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு, திகட்டலை. இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா மட்டன் சுக்கா. அவங்க சொன்னாங்க இங்கே இதை சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு கேட்டப்போ மட்டன் சுக்கா வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்ல மீட் வந்து நல்லா குக் ஆகியிருந்துச்சு. ஹோம்மேட் மசாலா தான் எல்லாமே. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாலியாக கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில். அதுதான் மெயின். எப்போவுமே நம்ம எதுனாலும் சாப்பிட்லாம், பட் ஆம்பியன்ஸ் நல்லா ஹைஜீனாக இருக்கணும். அதை வந்து இவங்க நல்லா கீப்பப் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் இருந்துச்சு. நாங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெயிட்டர்ஸ் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா தயிர் வெங்காயமும் அடுத்து அது கூட வந்து கொஞ்சம் மட்டன் சுக்கா அந்த கிரேவிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒன்றுக்கும் ஒன்று சளைச்சி போகலை, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். மட்டன் சுக்கா மிரட்டி விட்டுட்டாங்க. அடுத்து கிரேவி, அவங்களோட கிரேவின்னு சொல்ல போனால் அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கிரேவி. ஸோ அந்த கிரேவியை ஊற்றி ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு. அடுத்து வந்து நூல் பரோட்டா ஸோ வாங்கியிருந்தோம். நூல் பரோட்டா வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. அது என்ன சொல்கிறது, அப்படியே பூ மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பர். அது கூட வந்து எப்போவும் எனக்கு தண்ணி சால்னா, ஏன்னா அது ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். ஸோ தண்ணி சால்னா ஊற்றி சாப்பிட்டேன். சொர்க்கமாக இருந்துச்சு. அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் போனதுலேருந்து ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஏன்னா எல்லா